நம் மதிப்பு நமக்கு தெரியுமா? ஹாய் வணக்கம். நம்ம உடலோட மதிப்பு நமக்கு தெரியுமாங்க? எவ்வளோ கொடுத்தா கூட நம்மளோட உடலோட அமைப்பு இறைவன் படைப்பில் நமக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு இது கிடைக்காது. ஆனால் இறைவன் அனைத்தையுமே நல்ல பூரணமாக கை கால் கண் அனைத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறப்பயே என்ன சோம்பேறித்தனம். யாருமே உடம்பை பற்றி நினைக்கிறது இல்லை. இறைவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லுங்கள். அனைத்தையும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். நம்ம உடம்பு சில குறைபாடு இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு திறமையாக வர்றவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அந்த குறைபாடுகளே இல்லாதவங்க சோம்பேறியாக கழிப்பவர்களும் பலர் இருக்காங்க. ஏன் உடலோட மதிப்பே தெரியாது. அலட்சியமாக என்னமோ 1000 வருஷம் இருப்பது போல் ஏதும் செய்யாமல் ஒரு சோம்பேறியாக இருப்பாங்க நிறைய பேர். அந்த உடம்பை பற்றி தாங்க ஒரு சின்ன பதிவு. வணக்கம். நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன். அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா? அனைவரும் மிகவும் சிறப்பாக இருப்பீர்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர். ஓகே, நம் உடல் எப்படி என்று தெரியுமா? ஒரு உறுப்பு இல்லாவிட்டால் கூட நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன நகத்தில் அடிபட்டா, ஒரு கை அடிபட்டா, ஒரு கை இல்லாமல் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு பார்ட்டுமே நமக்கு எவ்வளோ கணிப்போட இறைவன் நம்ம உடம்பை படைச்சிருக்காரு. அற்புதமான ஒரு விஞ்ஞானங்க. அதனால் இறைவனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி கூறுங்க. நம்ம உடம்பு அதில் நம்ம எவ்வளோ அலட்சியமாக பண்ணுறாங்க சில பேர். படைப்பின் அதிசயம் அவ்வளோ ஒரு சிறப்பானது. நம் உடம்பு எவ்வளவு கோடி கொடுத்தா கூட நம்மளால் இவ்வளவு சிறப்பாக திறமையாக அமைக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏன், மூளை எடுத்துக்கோங்க, எவ்வளவு பாதுகாப்பாக அமைந்துள்ளது. அதன் திறமைகள் தான் என்ன. நம்ம ஒரு ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க, நம்ம மூளையை நம்ம 1-2% கூட நம்ம முழுமையாக உபயோகிக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. பெரிய பெரிய அறிஞர்கள் கூட அவங்கெல்லாம் மூளையை முழுமையாக பயன்படுத்தினவங்க. திறமையான அறிஞர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்லாம் கூட ஒரு 10% தான் பயன்படுத்தியிருப்பார்கள் என கண்டறிகிறாங்க. எவ்வளோ மூளையோட அபாரமான சக்தி பாருங்கள். நம்ம அந்த திறமையெல்லாம் நல்லா கொண்டுகிட்டு வரணும்னா நம்ம பயன்பாடுகள் மூளைத்திறன் நல்லா செயல்படணும். நம்ம மக்கள் சில பேர் யோசிப்பே இல்லாமல் சிலர் உழைக்கணும்னு வாழ ஆசைப்பட்டவர்களும் உண்டு. உழைக்காமலே சாப்பிட்ணும். இறைவன் ஒவ்வொருவருக்கும் அனைத்தையும் திறம்பட தாங்க அமைச்சிருக்கான். வடிவமைச்சு தான் அந்த உடம்பை பயன்படுத்தியிருக்கான். ஆனால் என்ன பண்ணுறாங்க? அதை உபயோகப்படுத்துகிறதே இல்லை. சும்மா சோம்பேறித்தனமாக எப்படியோ இறைவன் கொடுத்ததை கழிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சிலர் இருக்காங்க, யோசித்து செயல்பட்டாங்கன்னா வாழ்க்கை இன்னும் திறம்பட நடத்தலாம். அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லை. படிப்புக்கு எதுவுமே யோசிக்கிறது இல்லை. யோசிக்காமையே முடியலையா உடனே தற்கொலைகள். இறைவனுக்கு கொடுத்த அவ்வளோ பெரிய உடம்பு உனக்காக கொடுத்தாங்க. அது உடம்பு எடுக்கிற திறமை இவனுக்கு யார் கொடுத்தது? உடனே தற்கொலைகள். இதெல்லாம் நினச்சி பார்த்தா அது நினச்சி பார்க்குற திறமையை வளர்க்குறது இல்லை. இது ஒரு பக்கம். இறைவன் சில உறுப்புகள் ஒன்று போனால் ஒன்று இருந்தால் அது செயல்படட்டும்னு சொல்லி தான் சில கண் 2, காது 2 அதே மாதிரி கொடுத்துருக்காப்புல. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த உடம்பை இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி சொல்லி நாம் எப்படி வாழ வேண்டும், இறைவன் படைப்பிற்கு நன்றி கூறணும். இன்னும் சில குழந்தைகளுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அவர்கள் மூளை மிகவும் சிறப்பாக செயல்படும். நல்ல கருத்துக்களை அவர்களுக்கு போட்டினோம் என்றால் அவர்கள் யோசித்து பல அரிய செயல்கள் செய்ய முடியும். அபார திறம் படைத்தவர்கள் நம்ம குழந்தைங்க. அவர்களுக்கு இந்த செல்ஃபோனை கொடுத்து அவர்களுடைய மூளையே அந்த ஒரு மனித இதுக்குள்ளேயே போயிடுது. அதை திறம்பட அவங்களுக்கு யோசிக்கிறதுக்கு எதையுமே நம்ம செய்கிறதில்ல. நல்ல குழந்தைகள்லாம் நல்ல சிற்பிகளாக, நல்ல அறிஞர்களாக, நல்ல விஞ்ஞானிகளாக உருவாக்கணும்னு மூளைத்திறனை அவங்களுக்கு சிறப்பாக இயங்க வைக்கணும். சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய கெப்பாசிட்டி இருக்கும். என்ன மொழிகளை கற்றுக்க, என்ன ஒரு இது பண்ணுறதுக்கு. அதில் அந்த குழந்தைங்க நிறைய எதில் திறமையாக இருக்கோ அதில் கொண்டுட்டு வாங்க. நிறைய படிக்க பழகுங்க. நிறைய சிந்தனை அதிகப்படுத்தி நினைவாற்றல் பெருக்க பழகுங்க. குழந்தைகளை நல்ல சிற்பிகளாக வடிவமைங்க. புரிகிறதா? நம் உடல் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம். அதை எவ்வளோ நம்மளால் முடியுமோ திறம்பட செய்து வாழணும். இதுதான். புரிகிறதா? நன்றி, வணக்கம்.